அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல் பகுதியில் முல்லைப்பாட்டு முதல் பதிவில் தலைவியோடைய நிலை அதை பற்றி பேசணும். அந்த முல்லை நிலத்தில் மாலை வேளையில் தலைவி என்ன மாதிரி வருத்தப்பட்டிருக்கிறா, தலைவிக்கு துயரத்துக்கான காரணம் என்ன, தலைவியை துயரத்தை தாழாமல் தோழிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே என்ன மாதிரி அறிகுறி தெய்வம் ஒரு நல்ல வாக்கு சொல்லிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ போர்க்காலம், தலைவன் போருக்கு போனான்னு ஒரு சொன்னோம் இல்லையா, அந்த போர்க்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இதுக்கு அடுத்ததில் பதிவு செஞ்சுருப்பாருங்க. அதுதான் நம்ம இதில் இந்த வீடியோவில் முதல் பகுதியில் நம்ம இந்த ஃபுல்லாக அந்த தலைவி படக்கூடிய அந்த துயரங்களை பார்த்தோம். இப்போ தலைவி ஒரு பக்கம் துயரத்தில் இருந்தாலும் தலைவன் இங்கே நிம்மதியே இல்லை. இப்போ தலைவன் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறத இதில் ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா போருக்கு போனவங்க பாசறை அமைக்கிறாங்க. அந்த பாசறை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இமேஜ். இது ஏஐ கொடுத்த ஒரு இமேஜ். நம்ம விஷயத்தெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுத்தது. பாசறை இந்த மாதிரிலாம் நம்ம அழகாலாம் இருக்காதுங்க. காட்டில் இந்த மாதிரி பெரிய காட்டாறு ஓடக்கூடிய இந்த பகுதிக்கு அருகினா இவங்க போர் வீரர்கள்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு உணவு சமைக்க குடிக்கிறதுக்காக தண்ணி வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க தண்ணி தேடி தேடி வந்துட்டுலாம் போயிட்டுருக்க முடியும். அப்போ இவங்களுடைய அந்த பாசறையை பெரிய காட்டாறு ஓடக்கூடிய அந்த ஆறுக்கு பக்கத்துலேயே அமைச்சிக்கிறாங்க. மலைப்பகுதியில் தான் போர் கூடாரம் அமைக்கிறாங்க. அப்போ என்னென்ன காட்டாருங்கிறப்போ பக்கத்தில் நிறைய முள்வெளிலாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல காட்டு விலங்குகள் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முள் மரங்கள் எல்லாம் வெட்டின அந்த முள் மரம் செடி கொடியெல்லாம் பெரிய வேலியை காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டி அதுக்குள்ளே சின்ன சின்ன பரண் அமைக்கிறாங்க. கொண்டு வந்துடக்கூடிய நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மிலிட்ரி கேம்பில் டென்ட்டு போடுறோம், அவசரத்துக்கு டென்ட்டு போடுற மாதிரி ஒரு அமைப்புங்க பாசறைங்கிறது. அது மாதிரி அகலமாக ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு 4-5 தெருவெல்லாம் வச்சு அந்த மாதிரி பெருசாக கட்டேன். ஏன்னா போர் வீரர்கள்லாம் ஒரு 4 பேர் 5 பேரில் குறைஞ்சது ஒரு 1000 2000 10,000 பேர் வரைக்கும் கூட 1,00,000 பேர் வரைக்கும் கூட போவாங்க. அத்தனை பேரும் அப்போதைக்கு வசதியாக இல்லைனாலும் அவங்க சும்மா தங்குற ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அறை மாதிரியாச்சும் வேணும். அதுக்காக அந்த காட்டாறு ஓடக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சின்னதாக அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த வேலியெல்லாம் இயற்கையாக இருக்கும் வெட்டி போட்டதை அந்த முள்ளெல்லாம் வேலியாக போட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு இதில் கட்டுறாங்க. இது பாசறை அமைப்பு. அதுக்குள்ளே தான் தலைவன் போர் வீரர்கள் எல்லாமே ஓய்வு எடுக்கிறது தூங்குறது எல்லாமே அங்கே தான் நடக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் பாசறை அமைச்சு அந்த பாசறை 4 தெருவும் ஒன்றும் சேர்கிற இடத்துல யானையை கட்டி பழக்கப்படுத்துகிறாங்க. அந்த யானை என்ன பண்ணுதுன்னா, போர் பயிற்சிக்கு முதல்ல யானைப்படை தான் நிறுத்துவாங்க. அது போர் சங்ககால போர்னால யானைப்படை முக்கிய பங்கு இருக்குது, பெரிய பங்கு. இப்போ என்னென்னா அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்காக கரும்பு தினை நல்லா விளைஞ்ச நல்ல கரும்பு கதிரோடு கூடிய நெல் பயிர் அதிமதுரை தலை இதெல்லாம் உணவாக கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுன்னா யானை சாப்பிடாமல் எடுத்து தன்னுடைய தலையில் சொரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ இந்த யானை பாகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த யானையை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அந்த வடமொழியில் புரிகிற யானைக்கு புரிகிற பாஷையில் வடமொழியில் ஏதோ ஒரு சொல்லி அந்த யானையை சாப்பிட்றதுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா நல்லா சாப்பிட்டா தான் அடுத்த நாள் போர்க்களத்தில் போய் நல்ல திடகாத்திரமாக சண்டை போய் முடியும். அதனால் யானையை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பாகன் வடமொழியில் பேசி அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா அரண் அமைப்பு. தவம் பூண்டு அந்தணர்கள் 3 கோள்கள் இணைந்த முக்கோளை கையில் வச்சுருப்பாங்க. அவள் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தணருக்கு கோளில் தங்களுடைய காவி ஆடையை தொங்க விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி போர் வீரர்கள் தங்களுடைய வில்லெல்லாம் நிலத்தில் ஊனி அதுக்கு மேலே அம்பு கொண்டு வந்துடக்கூடிய அந்த துணியெல்லாம், அம்புனா பின்னாடி முதல்ல கட்டி ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், சில பேர் அதை துணியில் கட்டி கொண்டு வந்துருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து சின்னதாக ஒரு மாதிரி தொங்க விடுறாங்க. அதுபோல் தன் கையில் இருக்கிற வேலெல்லாம் வரிசையாக நட்டு கயிற்றால் ஒரு இறுக்கி கட்டி கூடார மாதிரி சின்னதாக அமைக்கிறாங்க. பின்னாடி அதுக்கப்புறம் எரிக்கோள்கள் அதன் மேல் நட்டு தோளால் ஆன கருவிகள் வரிசையாக பரப்பி, தோளால் ஆன கருவின்னு நம்ம தெரியும், நம்ம முரசு அறிவிக்கிறதுன்னு சொல்லியிருப்போம், அந்த மாதிரி கருவியெல்லாம் அடுக்கி அது நம்ம ஒரு மாதிரி இணைச்சி கட்டி ஒரு மாதிரி இருக்கை அமைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கையில் தலைவனை அமர வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே போகிற இடம் காட்டுப்பகுதி, அங்கே தலைவன் அமர்றதுக்கு தனியாகலாம் சேரு இது மாதிரிலாம் அலங்கார பொருள் கொண்டு போக முடியாது. அப்போதைக்கு அவசரத்துக்கு அவங்க என்ன மாதிரி அந்த அரணை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்தனர் முன்னாடி அந்த காவியை தொங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேலெல்லாம் தாங்க கையில் கொண்டு போயிருக்க அந்த வேலி ஈட்டி அம்பு அந்த அம்பு கொண்டு துணி மடித்து கொண்டு ஒரு துணி இது எல்லாம் வச்சு அவசரத்துக்கு ஒரு சின்ன ஒரு மேசை மாதிரி ஒரு பரணை வச்சு அந்த பரனுக்குள்ளே மன்னன் தலைவன் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன இருக்கையை அமைக்கிறாங்க. இதுதான் ஒரு அரண் அமைப்பு. 3வது பார்த்திங்கன்னா அரசனுக்குன்னு தனியாக ஒரு பாசறை அமைக்கிறாங்க.
அந்த பாசறை வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் தங்குற பாசறை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் வசதிகளோடு இருக்கக்கூடிய அந்த பாசறை தான். மன்னனுக்காக தனியாகவே ஸ்பெஷலாக ஒரு பாசறை. வீரர்கள் நடுவில் தான் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா வெளியில், ஏன்னா மன்னன் நமக்கு என்ன இவ்வளோ மன்னனுக்காக நம்ம உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம், நமக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ தூரத்தில் இருக்கானே அப்படின்லாம் சொல்லிட்டு இதில் ஒரு வீரர்களுக்கு ஒரு விரக்தி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரர்கள் தங்கியிருக்க அதே இடத்துல மன்னனுக்கு ஒரு பாசறை அமைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மன்னன் தங்கியிருக்கக்கூடிய அந்த பாசறை சுற்றி பல்வேறு படை வீரர்கள் காவல் புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா மன்னனுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, காட்டு விலங்குகளாலேயும் இல்லை எதிரி நாட்டு வீரர்களாலேயும் எந்த ஒரு துன்பமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல வீரர்கள், நம்ம இன்றைக்கி சொல்லணும்னா அரசியல்வாதிகள்லாம் இஜட் பாதுகாப்பு, ஒய் பாதுகாப்புன்னு சொல்கிற மாதிரி இவங்க பல அடுக்கு பாதுகாப்புகளை வச்சுருக்காங்க. ஏன்னா மன்னனுடைய அரண்மனைங்கிறப்ப சொல்லவே தேவையில்லை, நிறைய பாதுகாப்பு இருக்கும். அரண்மனையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோ ஒரு பாதுகாப்பை தாண்டி தான் மன்னன் இருக்க இடம். ஆனால் இங்கே போர்க்காலத்தில் அப்படி இருக்காது இல்லையா. ஆனால் அந்த இடத்துலையும் இவங்க எவ்வளோ அழகாக அந்த காவல் பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும். அரசனுக்கு அமைச்சிருக்கக்கூடிய பாசறை, அந்த அரசனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசறையில் மங்கையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுறாங்க. பாவை விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு, அந்த விளக்கு ஏற்றுறாங்க. அது என்னென்னா அந்த விளக்கு ஏற்றுற அந்த மகளிர் கூட எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடல் பதிவு செஞ்சுருப்பாங்க. 45லேருந்து 49 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த பாடல். முதுகில் மங்கையர்கள், அந்த பாவை விளக்கு ஏற்றக்கூடிய மங்கையர்கள் முதுகில் கூந்தல் புரளை, கையில் வளையலுடன் தன் கச்சைனா உடையோட வாலின சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த மங்கை அரசனுக்குன்னு அமைச்ச அந்த பாசறையில் உள்ள பாவை விளக்கில் நீண்ட திரியை இட்டுட்டு நெய் வார்த்து, ஏன்னா ரொம்ப ஆஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப நேரம் நின்று எரியணுங்கிறதுக்காக நெய்யை அந்த பாவை விளக்கில் ஊற்றிட்டு விளக்கினுடைய சுடர் அணையிற மாதிரி இருக்க சமயத்துலலாம் அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது சங்க காலத்தில் முதல் கொண்டு இந்த ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விளக்கு தீபம் ஏற்றுறதுங்கிறது ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அந்த தீபம் எரியிற வரைக்கும் மன்னனுக்கோ இல்லை அந்த வீரர்களுக்கோ எதுவும் ஆகாது. ஒரு வேளை அந்த தீபம் அணைஞ்சிருச்சுன்னா அந்த தலைவனுக்கோ அல்லது அந்த வீரர்கள் படைகளுக்கோ ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு, அதனால் இந்த விளக்கு பாவை விளக்கு மட்டும் ரொம்ப கவனமாக கையாளுவாங்க. அதுக்குன்னே தனியாக பெண்களை நியமித்து அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறது அவங்களோட வேலையே. அப்போ இதுவும் ஒரு போர்க்களத்தில் இவங்களுடைய பங்கு. இதே மாதிரி மெய்காப்பாளர்கள்லாம் காவல் புரிகிறாங்க. நீண்ட நாக்கனுடைய மணி நள்ளிரவில் ஒலித்து காட்டியது. நள்ளிரவு அப்படிங்கிறத எல்லோரும் தூங்குங்க, இதுக்கு மேலே ஓய்வு எடுதுங்க, அடுத்த நாள் காலையில் போர் புரியும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் வந்து வாட்சி கிடையாது, நாளிகை கணக்கர்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் தான் போய் எல்லாத்துக்கும் மணி அறிவிப்பார். காமனான ஒரு இடத்துல ஒரு பெரிய மணி, அந்த பெரிய நாக்கு இருக்கக்கூடிய அந்த மணி ஓசை கேட்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் தூங்கு போயிடுறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது முதல்ல மெய்காப்பாரெல்லாம் தூக்க மயக்கத்தில் ஆடி அசைஞ்சு கொண்டு மன்னனை சூழ்ந்து காவலான்ருக்காங்க. நிறைய வீரர்களெல்லாம் போய் தூங்கினதுக்கப்புறம் அப்போ அந்த வயது முதிர்ந்தவங்க, ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் நிறையா இருக்கும், உடல் பலம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அனுபவத்தில் வர துன்பத்தை இப்படி சமாளிக்கணுங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் வந்து மன்னனை சூழ்ந்து காவலாக நின்றுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பை வீரர்கள் அப்படின்னு தெரியணும் அப்படின்னே படை வீரர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெய்ப்பை அப்படிங்கிற மெயினா உடல், பையினா உடலை மறைக்கக்கூடிய அந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க. காவலர்களுக்குன்னு கொடுத்துடக்கூடிய அந்த உடையை அணிந்து காவல் காத்துட்ருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசறை இவ்வளோ காவலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மன்னன் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக படுத்துருக்கானா இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துயரம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு கையை வந்து தன்னுடைய தலையில் கடகம் அணிஞ்சிடக்கூடிய அந்த கடகம்னா கையில் காப்பு மாதிரி அணிஞ்சிருப்பாங்க, தங்கத்தால் ஆனக்கூடிய ஒரு அணிகள் அந்த கையில் அணிஞ்சிட்டு தூக்கம் வராமல் ஒரு கையை தன்னோட தலையில் தாங்கியவனா இன்னொரு கையை என்ன கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறது, அடுத்த நாள் போர்களில் என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கலாம், எந்த படையை முன்னிறுத்தலாம், எதிர்த்து வரக்கூடியவங்களை என்ன மாதிரி தாக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் தூக்கம் வராமல் அடுத்த நாள் போருக்கு யோசித்து, அல்லது முன்னாடி நாள் நடந்த போர்க்களத்தில் நம்ம என்ன தவறு செஞ்சோம், அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுடைய மன்னன் தூக்கம் வராமல் யோசித்தவனா அப்படி படுத்துருக்கிறான் அந்த மன்னனுக்காக அமைச்சிருக்கக்கூடிய அந்த பாசறையில். இப்போது தான் அந்த பாசறை நாளிகை கணக்கர் ஒருத்தர் வரார். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அந்த நாளிகை கணக்கர் வந்து பார்த்திங்கன்னா பொழுது நம்ம ஒரு அலாரம் வச்சுக்கோம் மொபைலில், இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, அதனால் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருப்போம். அந்த போர்க்களத்தில் அன்றைக்கெல்லாம் வந்து மின்சார வசதியும் கிடையாது, இந்த மாதிரி கடிகாரம் அலாரம் வைக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது.
அப்போ இந்த நாளிகை கணக்கர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம இன்றைக்கி நிறையா சமூக வலைதளங்களில் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். மணல் குடுவை மாதிரி வச்சுருப்பாங்க, 2 பக்கம் குடுவை இருக்க மாதிரி. அதில் ஏதாவது ஒரு குடுவையில் மட்டும் மணல் நிறைஞ்சிருக்கும். அதை திருப்பி வச்சாங்கன்னா கீழே மெதுவாக இறங்கி அதை வச்சு இந்த காலங்களை கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணி அந்த குடுவையில் அடைச்சி அதை வச்சு காலத்தை கணிக்கிறாங்க. அந்த காலத்தை கணிக்கிறவரோட பேர் நாளிகை கணக்கர் அப்படின்னு சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொஞ்ச நேரம் அந்த குடுவையில் என்ன நேரம் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு வேளை அந்த காலையில் போர் தொடங்குறதுக்கிட்ட நேரம் ஆயிடுச்சு. மன்னன் இன்னும் உறக்கத்துலேருந்து வெளியே வரல. அப்படிங்கிற சமயத்தில் அந்த நாளிகை கணக்கர் மன்னனுடைய தூங்கிடக்கூடிய அந்த அறைக்கு போயிட்டு, போன உடனே மணியை சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ மன்னனே, நீங்கள் இந்த மாதிரி ராஜாதிராஜ ராஜ கம்பீர வாழ்கன்னு சொல்லிவிட்டு, உங்களுடைய நாளிகை வட்டில் இதுதான் நேரத்தை காட்டுது, அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போருக்கு தயாராகுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடுறாரு. சீக்கிரமாக எந்திரிங்கிறத அதிகாரமாக சொல்ல முடியாது இல்லையா. அப்போது உங்கள் நாளிகை வட்டில் இந்த நேரத்தை காட்டுதுங்க அரசரே அப்படின்னு அவர் புரிஞ்சிட அரசனுக்கு. சரி, நம்ம நேரம் ஆயிடுச்சு, பல போருக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு மன்னனும் போருக்கான ஆயுதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு அடுத்து வர்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.